இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். எடப்பாடி பழனிசாமி நம் மகா கூட்டணி அமைப்புங்கிறான். மெகா கூட்டணிங்கிறானா மகா கூட்டணிங்கிறானான்னு தெரியாது. உன்னை நம்புவதற்கு இந்த நாட்டில் எந்த நாயும் தயாராக இல்லை. 2026 ஆட்சிக்கு வந்தெல்லாம் நினைக்கிறியா? தேர்தல் நடக்கும் பொழுது நீ ஜெயிலில் இருப்ப. எங்கிட்ட திட்டமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. என்னிடத்தில் ஆமைக்கறி சாப்பிட சொன்னார் என்று ஒரு பயல் இந்த நாட்டில் ஊர் ஊராக பேசுகிறான். என்னுடைய கால் செருப்புக்கு நமைச்சல் எடுக்கிறது. இப்படியே இவன் பேசிக் கொண்டிருந்தால் என் காலில் கிடக்கிற செருப்பு காலில் கிடக்காது என்பதை திருச்செங்கோட்டில் அறிவிக்கிறேன். நான் எதையும் படிக்காமல் எங்கேயோ நக்கி பிழைக்கிற நாய் எந்த தரவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தாண்டி குதிக்கிறான். பெரியார் தான் இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கமிஷன் மண்டி முதல்ல வச்சிருந்தது. பெரியாருக்கு அப்பா வெங்கடசாமி நாயக்கர் தான். மண்டின்னா அந்த மண்டி. இது சீமான் நொண்டிக்கு தெரியுமா? ஒரே மேடையில் பேசலாமா? எது திராவிடம்னு, எது தமிழ் தேசியம்னு பேசலாமா? நான் பேசாத தமிழ் தேசியமா நீ பேசுற? ஏதோ திமுக வெத்து வேட்டு அரசியல் செய்யவில்லை. தமிழ்நாட்டில் ஒரு பைத்தியம் பவனி வருகிறது. அதல்ல, முருகன் சொன்னார், அந்த நாய்க்கெல்லாம் நாஞ்சில் சம்பத்து பதில் சொல்வார் என்று. நான் முருகனுக்கு சொல்லுகிறேன், நாயை நீங்கள் இப்படி அவமதிக்க கூடாது. நாய் நன்றி உள்ளது. நான் கேட்கறதுக்கு பதில் என்ன? சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருகிறோம், ஏகமனதாக தீர்மானம் கொண்டு வருகிறோம். ஆளுநர் கையெழுத்திட மறுக்கிறார். ஏன்? ஆளுநர் பதில் சொல்வாரா? நீ கையெழுத்திடு, இல்லாவிட்டால் திருப்பி அனுப்பு. திருப்பி அனுப்புறாயா? அனுப்பவில்லை. ஏன்? உன்னுடைய டியூட்டி என்ன? வாட்ஸ் யுவர் டியூட்டி? நீ கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி. அதை தவிர உனக்கு வேறு வேலை கிடையாது. நீ கவர்னர். அரசியல் சட்டத்தின்படி நீ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. நீ எங்கள் அரசை கண்காணிக்க வேண்டும். நீ எங்களை கேள்வி கேட்க வேண்டும், நாங்கள் பதில் சொல்வோம். நீ அத்துமீறுகிறாய். நீ என்ன சொல்லுகிறாய்? நான் தயாரித்து தருகிற உரையைத்தான் நீ படிக்க வேண்டும். ஒரு அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தயாரித்து கொடுக்கிற உரையைத்தான் ஆளுநர் உரை என்று அவர் படிக்க வேண்டும். நான் என்ன வேண்டுமானாலும் எழுதுவேன், அதைத்தான் நான் படிக்க வேண்டும். நான் தயாரிக்கிற உரையில் நான் இன்றைக்கே தீக்குளிப்பேன் என்று எழுதியிருப்பேன். நீ அதையும் படிக்க வேண்டும். நீ ஏன் படிக்க மாட்டேன் என்றாய்? அத்துமீறியது யார்? சட்டத்தின் மீது ஆக்கிரமிப்பு செய்தது யார்? நான் எழுதி கொடுத்த உரையில் அம்பேத்கர் பெயர் இருக்கிறது, படிக்க மாட்டேன் என்கிறார். நான் எழுதி கொடுத்த உரையில் தந்தை பெரியார் பெயர் இருக்கிறது, படிக்க மாட்டேன் என்கிறார். நான் எழுதி கொடுத்த உரையில் ஊமைகளை பேச வைத்த பிருந்தாவனம் அறிஞர் அண்ணாவின் பெயர் இருக்கிறது, படிக்க மாட்டேன் என்கிறார். வெளிநடப்பு செய்கிறார். நான் கற்றறிந்த சான்றோர்களை கேட்கிறேன். இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் ஒரு ஆளுநர் வெளிநடப்பு செய்தது அண்ணன் ஸ்டாலின் ஆட்சி நடத்துகிற தமிழ்நாட்டில் மட்டும்தான். நான் மதுரா செந்திலுக்கு சொல்லுகிறேன், பெரியார் சந்திக்காத சவால்கள், அண்ணாவுக்கு வராத சங்கடங்கள், தலைவர் கலைஞருக்கு வராத அறைகூவல்கள் என் அண்ணன் ஸ்டாலினுக்கு வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் அவருக்காக பேச வேண்டும் என்றுதான் திருச்செங்கோடுக்கு நான் வந்திருக்கிறேன். பெரியாருக்கு இவ்வளவு ஆபத்தில்ல. பெரியாருக்கு பார்ப்பனிய மட்டுமே எதிரி, வேதங்கள் மட்டுமே எதிரி, புழுகு நிறைந்த புராணம் மட்டுமே அவருக்கு எதிரி. அண்ணாவுக்கு காங்கிரஸ் மட்டுமே எதிரி. தலைவர் கலைஞருக்கு எம்ஜிஆர் மட்டுமே எதிரி. எங்கள் தலைவன் அண்ணன் ஸ்டாலினுக்கு எத்தனை விதமான எதிரிகள். சீமான் என்று ஒரு சீழ் பிடித்த பயல்.
அவன் தம்பி பிரபாகரனை சந்தித்ததாக சொல்லுகிறான். சந்திக்கவே இல்லை. பிரபாகரனை அப்படி ஒன்று சந்திக்க முடியாது. உலகத்தில் பல விடுதலை வீரர்கள் இருந்திருக்கிறார்கள். இத்தாலி தேசத்தின் விடுதலை போராட்டத்தில் கரிபால்டி இருந்தான். ஐ ஆஃபர் நெய்தர் பே நார் கோர்ட்டர்ஸ் நார் ப்ரொஃபஷன்ஸ், ஐ ஆஃபர் ஹங்கர் தஸ்ட் ஃபோர்ஸ்டு மார்ச்சஸ் பேட்டில்ஸ் அண்ட் டெத் என்று சொல்லி இத்தாலியினுடைய விடுதலையை நடைமுறைப்படுத்துவதற்கு அன்றைக்கு ஒரு கரிபால்டி இருந்தான். என் பெருமைக்குரியவர்களே, உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று பேசப்பட்ட கீபாவை அமெரிக்க வல்லாதிக்கத்திலிருந்து பாதுகாப்பதற்கு அன்றைக்கு ஒரு விடுதலை வீரன் இருந்தான். அவனுடைய பெயர் பிடல் காஸ்ட்ரோ. என் பெருமைக்குரியவர்களே, பிடல் காஸ்ட்ரோ கீபாவின் விடுதலைக்கு போராடுகிற பொழுது ஒரு பெண்ணம்பெரிய போர்க்களத்தில் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை வேரோடும் தூரோடும் சாய்ப்பதற்கு அன்றைக்கு அவருக்கு ஒருவன் கிடைத்தான். அவனுடைய பெயர் தான் சேகுவாரா. மிகப்பெரிய வீரர். 12,000 சிங்களவர்களை கைது செய்து கொண்டு வந்து காவிரிக்கு குறுக்கே கல்லணை கட்டினான். கருகால் பெருவிழத்தான். உலகத்தின் நிகரற்ற வீரன். லிபியாவினுடைய விடுதலையை முன்மொழிந்தானே, நிகரற்ற வீரன் உமர் முக்தார் மரண மேடையில் நிற்கிற பொழுது, we will never surrender, we will either win or die, we have the next generation to fight, the generation after next என்று முழங்கினானே உமர் முக்தார் உலகத்தின் நிகரற்ற வீரன். பட்டுப்பூச்சிகளின் பிரதேசம் என்கிற வியட்நாம் அதை விழுங்க துடித்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்திலிருந்து தன்னுடைய தாயகத்தை மீட்பதற்கு வெட்டுக்கிளிகள் யானைகளை வெல்லும், சிட்டுக்குருவிகள் வல்லூர்களை வெல்லும் என்று மூறி முழங்கினானே ஹோசிமின் நிகரற்ற வீரன். சியாங் சேக்கினுடைய சாம்ராஜ்யத்தை சாய்ப்பதற்கு 6000 மைல்கள் மஞ்சள் நதிக்கரையில் செஞ்சினத்தில் நடந்தானே மாவோ, அவன் நிகரற்ற பெருவீரன். ஒன்றை சொல்லுகிறேன், நீங்கள் பெருமை கொள்ளுங்கள். இந்த வீரர்களை காட்டிலும் எங்கள் தம்பி பிரபாகரன் அவர்களை காட்டிலும் நிகரற்ற வீரன். அவரை நான் சந்தித்தேன். என்னிடத்தில் ஆமைக்கறி சாப்பிட சொன்னார் என்று ஒரு பயல் இந்த நாட்டில் ஊர் ஊராக பேசுகிறான். என்னுடைய கால் செருப்புக்கு நமைச்சல் எடுக்கிறது. இப்படியே இவன் பேசிக் கொண்டிருந்தால் என் காலில் கிடக்கிற செருப்பு காலில் கிடக்காது என்பதை திருச்செங்கோட்டில் அறிவிக்கிறேன். நான் என்ன பேச்சுது? ஏதாவது தெளிவாக நீ பெரியாரை ஏன் கொச்சைப்படுத்துகிறாய்? பெரியார் இடத்தில் நாஞ்சில் சம்பத்திற்கே முரண் உண்டு. பெரியார் இந்த நாட்டில் பகுத்தறிவு மட்டும் பேசியவர் இல்லை. பெரியார் சபிக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு மறுவாழ்வு தந்தவர். பெரியார் தான் இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கமிஷன் மண்டி முதல்ல வச்சிருந்தது. பெரியாருக்கு அப்பா வெங்கடசாமி நாயக்கர் தான். மண்டின்னா அந்த மண்டி. இது சீமான் என்கிற நொண்டிக்கு தெரியுமா? அவ அப்பா அவ்வளவு பெரிய கடவுள் நம்பிக்கை உள்ளவர். அவருக்கு வீட்டிலே உபன்யாசம் நடக்கும். கடோர்கஜன் தூது, கண்ணன் தூது, பாஞ்சாலி சபதம், திருவிளையாடற் புராணம் வீட்டிலேயே கதா காலட்சேபம் நடக்கும். அதெல்லாம் பெரியார் சின்ன வயசுலே கேட்டார். இது ஒன்றும் உண்மை இல்லை, புரட்டென்று அவருக்கு உள்ளம் சொன்னது. நான் கேட்கிறேன், அந்த பெரியார் 8 பதவிகளை ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற தங்க மகுடம் எங்கள் தந்தை பெரியாரை தேடி வந்த பொழுது அந்த மகுடத்தை நிராகரித்தார். மனோகரமான மலையாள மண்ணில் வைக்கத்தில் மலரக்கூடாது என்று மறுக்கப்பட்ட பொட்டாக, தாயின் மார்பகத்தில் பால் குடிக்க கூடாது என்று விலக்கப்பட்ட கன்றாக இருந்த எங்கள் மக்களை தெருவிலே நடக்கக்கூடாது என்று சொன்ன பொழுது கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் மணிமுடி தரித்த மன்னரின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து மலையாள மண்ணில் ஒருவன் போராடுவதற்கு முன்னாலே எங்கள் ஈரோட்டு கிழவன் வைக்கத்தில் போய் போராடினார்.
இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் முதலில் கம்யூனல் ஜீவோ சமூக நீதிக்காக திருத்தப்பட்டது என்றால், திருத்தப்பட்டதை பண்டித ஜவஹர்லால் நேரு நாடாளுமன்றத்தில் அறிவிக்கிற பொழுது சொன்னார், அரசியல் சட்டத்தில் முதலாக திருத்தம் செய்கிறேன். திருத்துவதற்கு நான் காரணமல்ல, என்னை திருத்த வைத்தவர் ஈரோட்டு பெரியார் என்று ஜவஹர்லால் நேரு சொன்னார். ஆகாயம் அளாவிய எங்கள் பெரியாரை பிழைப்பரசியில் நடக்கிற ஒரு பித்தலாட்டக்காரன் ஏன் கொச்சைப்படுத்துகிறாய்? உனக்கு என்ன வந்தது? பைத்தியம் பிடித்தால் பழைய குற்றாலத்தில் போய் குழி, பைத்தியம் பிடித்தால் கீழ்ப்பக்கத்தில் போய் அட்மிட் ஆகும். திராவிடத்தை துடைத்தெறிவேன் என்கிறாய் நீ. திராவிடத்தை துடைத்தெறிய உன்னால் முடியுமா? இந்த நாட்டில் நான் சொன்னேனே, தன்னுடைய பாசுரத்தில் மட்டும் 400 இடங்களை தமிழ்னு சொல்லியிருக்காரு ஞானசம்பந்தர். அவரை ஆதிசங்கர பகவத்பாதர் திராவிட சிசுனார். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் என்னுடைய தமிழ்த்தாய் வாழ்த்தை தந்த மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையிடம் விவேகானந்தர் கேட்டார், நீ என்ன கோத்திரம் என்று கேட்ட பொழுது நான் திராவிட கோத்திரம் என்றார். என் பெருமைக்குரியவர்களே, 1957 அண்ணா காஞ்சிபுரத்தில் சட்டமன்ற உறுப்பினர், 1962 அண்ணா தன்னுடைய தொட்டில் பிரதேசத்தில் தோற்று போனார். கலைஞர் உட்பட அண்ணாவின் தம்பிமார்கள் 50 பேர் வெற்றி பெற்றார்கள். அண்ணா தோற்றார். தம்பிகள் உடைந்து நொறுங்கினார்கள், மெழுகுவர்த்தியைப் போல உருகினார்கள். அண்ணா இல்லாத சட்டமன்றத்துக்கு நான் எப்படி செல்வது என்று கேட்டார்கள். நீங்கள் செல்லுங்கள் என்று தம்பிகளை வழி அனுப்பி வைத்தார்கள். தம்பிகள் அண்ணாவை டெல்லிக்கு அனுப்புவோம் என்று 1962 அண்ணாவை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினார்கள். அண்ணா நாடாளுமன்றம் சென்றார். நீ இன்னைக்கு 8000 ரூபாய்க்கு பிராண்ட் ஷர்ட் போடுற, நீ போடுற பிராண்ட் ஷர்ட் 8000 ரூபாய், நீ போடுகிற பேண்ட் 12000 ரூபாய். நீ ஒரு நிமிடத்தில் குடிக்கிற மதுவினுடைய மதிப்பு மட்டும் 64000 ரூபாய். நீ அண்ணாவை குறை சொல்ற, பெரியாரை குறை சொல்ற. பெரியார் கடை வீதியில் விற்கிற உணவைத்தான் வாங்கி சாப்பிடுவார். கடை கார்ல போயிட்டே இருப்பார், வடை சுட்டு வித்துட்டு இருப்பா ஒரு அம்மா, நிப்பாட்டும்பார். என்ன விலைன்னு கேட்பார். 4 அணா ஒரு வடைம்பாங்க. 4 வடை கொடுன்னு 1 ரூபாய் கொடுத்து வாங்குவார். போயிட்டே இருக்கிறார். ஒருவர் ஆப்பிள் விற்று கொண்டிருக்கிறார். வண்டியை நிறுத்த சொன்னார். ஆப்பிள் என்ன விலைன்னு கேட்டார். 4 ஆப்பிள் 1 ரூபான்னா 4 ஆப்பிள் கொடுன்னார். 4 ஆப்பிள் கொடுத்தான். 1 ரூபாய் எடுத்து கொடுத்தார். அவன் பெரியார் கொடுக்கும் பொழுது அவரை பெரியாரை பார்த்தான். பெரியாரின் கண்கள் ஒளி கக்கும். பெரியாரினுடைய கண்களில் மட்டும் 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும். அவ்வளவு ஒளி மிகுந்த கண்கள். பெரியாருன்னு தெரிஞ்சிட்டு அந்த ஆப்பிள் வியாபாரிக்கு, ஐயா நீங்க பெரியாரா, எனக்கு காசு வேண்டாம் காசு வேண்டான்னார். நீ வியாபாரம் செய்கிற, காசு வாங்கிக்கோனார். ஐயா ஐயா நான் 2 ஆப்பிள் தரேன் வாங்கிக்க ஐயாண்ணா. எனக்கு 4 ஆப்பிள் தான் தேவை, நான் வாங்கிட்டேன், எனக்கு இனிமேல் ஆப்பிள் வேண்டான்னார். ஐயா ஐயா என் அன்பின் பரிசாக 2 ஆப்பிள் வாங்கிக்கிடுங்க ஐயார். ஐயா வேண்டான்னார். அவன் வற்புறுத்தனான். 2 ஆப்பிள் தரணும்னு முடிவு பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். அப்படின்னா 2 ஆப்பிளுக்குரிய ரூபாய் 8 அணாவை எனக்கு காசா தந்துடுனார். அப்படி வளர்த்த இயக்கம் இந்த சுயமரியாதை இயக்கம். நீ பிரபாகரன் பெயரை சொல்லி கனடாவில் வசூலித்த, பிரபாகரன் பெயரை சொல்லி ஆஸ்திரேலியாவில் வசூலித்தாய், பிரபாகரன் பெயரை சொல்லி பாரிஸில் வசூலித்தாய், பிரபாகரன் பெயரை சொல்லி கடல் கடந்த நாடுகளில்
கோடிக்கணக்கான ரூபாய் நீ தமிழர்களை ஏய்த்து கொண்டு வந்தாய். இன்னைக்கு பிரபாகரனுடைய உடன் பிறந்த அண்ணனுடைய மகன், அவன் பிரபாகரனை சந்திக்கலன்னு சொன்னதுக்கு அவரை பிரபாகரனுக்கு அண்ணனுக்கு மகனை பிக்காலி பயங்கரம். என்னடா இது? யார் பிக்காலி பயல்? நீ ஒரே நாஞ்சில் சம்பத் கேட்கிறேன், திருச்செங்கோட்டில் கேட்கிறேன், ஒரே மேடையில் பேசலாமா? எது திராவிடம்னு, எது தமிழ் தேசியம்னு பேசலாமா? நான் பேசாத தமிழ் தேசியமா நீ பேசுற? நான் தமிழ் தேசியம் பேசினவன் தான். திராவிட தேசியமும் தமிழ் தேசியமும் வேற இல்ல. இந்தோ ஆரிய மொழி குடும்பத்திற்கு எதிரில் நிற்கிற மொழி குடும்பம் திராவிட மொழி குடும்பம், சுமேரிய மொழி குடும்பம், பாபிலோனிய மொழி குடும்பம், மெசப்பட்டோமிய மொழி குடும்பம் இன்னும் உலகத்தில் பல மொழி குடும்பங்கள் இருக்கு. திராவிட மொழி குடும்பத்தினுடைய முதல் பிள்ளை தமிழ். தமிழில் இருந்து பிறந்ததுதான் கன்னடம், தமிழில் இருந்து பிறந்ததுதான் தெலுங்கு, தமிழில் இருந்து பிறந்ததுதான் மலையாளம், தமிழில் இருந்து பிறந்ததுதான் துளு. இந்த 5 மொழிகளும் திராவிட மொழிகள். நீ திராவிடமே இல்லைங்கிற. அண்ணா 62 பார்லிமெண்ட்ல பேசுறார். முதல் நாள் கூட்டத்துக்கு போறார், கேலரி ஃபுல்லா நிரம்பி இருக்கு. அண்ணா பேசுகிறார். அண்ணா ஒரு டெமாஸ்தனீஸ், அண்ணா ஒரு இங்கர்சால், அண்ணா பேசுகிறார்னு உலகத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் எல்லாம் அன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் உட்கார்ந்துருக்கான். அண்ணா குள்ள உருவம், அழுக்கு படிந்த வேட்டி, கீழே இருக்கிற பட்டன் மேலே, மேலே இருக்கிற பட்டன் கீழே, சவரம் செய்யப்படாத முகம், சீவப்படாத தலை, வெற்றிலை காவி படிந்திருக்கிற பற்கள். அண்ணா பாராளுமன்றத்துக்குள்ள போயிட்டார். நாவுக்கரசர் நாஞ்சிலார் அண்ணாவை நேருவுக்கு அறிமுகம் செய்கிறார். டிவோஷன், டெடிகேஷன், டிட்டர்மினேஷன், டிரெக்ஷன் எல்லாம் பொருந்திய எங்கள் அண்ணா இவர்தான் நேருவுக்கு அறிமுகம் செய்கிறார். நேரு பெரிய அறிஞர். நேருவை ஏன் கொச்சப்படுத்துறான் மோடின்னு தெரியுமா? நேரு பெரிய அறிஞர். நேரு வியந்து பார்த்தார். அவர் அண்ணாவுக்கு கோலத்தை பார்த்துட்டு வியந்துட்டார். இவ்வளவு பெரிய டெமாஸ்தனீஸ்ங்கிறாங்க, இவ்வளவு சிம்பிளிசிட்டியா இருக்காரேன்னு நேரு வியந்தார். அண்ணா பேச ஆரம்பித்தார். பார்லிமெண்ட்டை பின்ட்ராப் சைலண்ட். அண்ணா பேச ஆரம்பிச்சார். ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக். நான் திராவிட பாரம்பரிய களஞ்சியத்திலிருந்து வந்திருக்கிறேன். நேருவுக்கு உடனே வியர்த்தது. அடுத்த வார்த்தை சொன்னார், ஐ ஆம் ப்ரவுட் டு கால் மைசெல்ஃப் எ டிராவிடியன். நான் ஒரு திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகிறேன். அண்ணா அடுத்த வார்த்தை போட்டார், காலையில் சூடாக இருக்கிற பாலை மாலையில் சூடாக பெருகுவதற்கு நீங்கள் இன்றைக்கு பயன்படுத்துகிற தெர்மாஸ் பிளாஸ்கை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சேமச்சிப்பு என்கிற பெயரால் பயன்படுத்திய திராவிடன் நான் வந்து நிற்கிறேன். 18 முழம் சேலை நெய்து ஒரு தீப்பெட்டிக்குள் அடைத்து தீவுகள் தோறும் விற்ற திராவிடன் நான் வந்து நிற்கிறேன். மண்ணில் இருந்து ஏவி விண்ணில் சென்று விந்தை புரிகின்ற விண்கலத்திற்கு நீங்கள் ராக்கெட் என்று பெயர் வைக்கிறீர்கள். அதிலே பைலட் யாரும் இருக்க மாட்டார்கள். இதே பைலட்டை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடித்து வலவன் ஏறா வான உறுதி என்று பெயர் சூட்டிய திராவிடன் நான் வந்து நிற்கிறேன். சிந்து நதிக்கரையில் நாகரிகம் அரும்புவதற்கு முன்னால், நைல் நதிக்கரையில் நாகரிகம் தோன்றுவதற்கு முன்னால், சீனாவில் மதில் சுவர்கள் எழும்புவதற்கு முன்னால், எகிப்தில் பிரமிடுகள் எழுந்து நிற்பதற்கு முன்னால், காவிரிக்கரையில் நாகரிகத்தை உருவாக்கி திராவிடன் நான் வந்து நிற்கிறேன் என்று அண்ணா 40 நிமிடங்கள் நான் திராவிடன் என்றே பேசினார். அண்ணா பேசி முடித்ததற்கு பிறகு 39 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தின் படிக்கட்டில் நின்ற அன்னை இந்திராவிற்கு பிறகு இந்தியாவின் பிரதமர் மகுடத்தை அலங்கரிக்கப் போகிறவர் இவர்தான் என்று 6 கணிக்கப்பட்ட பாபு ஜெகஜீவன் ராம் அண்ணா பேசி முடித்தவுடனே சொன்னார், அண்ணா நானும் திராவிடன் தான், ஐ ஆம் எ டிராவிடியன் ஃப்ரம் பீகார் என்று பீகாரில் பிறந்த பாபு ஜெகஜீவன் ராமை
நானும் திராவிடன் தான் என்று பேச வைத்த நாக்கு எங்கள் அண்ணாவின் நாக்கு. நீ திராவிடத்தை துடைத்தெறி வேண்டு பேசுறியே, உன்னால முடியுமா? உனக்கு திராவிடத்தை தெரியுமா? நீ ஏதாவது படிச்சிருக்கிறியா? நீ ஜான் மார்ஷல் புத்தகம் படிச்சியா? நீ கால்டுவெலுடைய கம்பேரிட்டிவ் கிராமர் படிச்சியா? நீ பரிதிமார் கலைஞர்ங்கிற சூரிய நாராயண சாஸ்திரியார் புத்தகத்தை படிச்சியா? நீ மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையினுடைய புத்தகத்தை படிச்சியா? மொழி ஞாயிறு தேவநாய பாவாணரை படித்தாயா? பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை படித்தாயா? எதையும் படிக்காமல் எங்கேயோ நக்கி பிழைக்கிற நாய் எந்த தரவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தாண்டி குதிக்கிறான். அண்ணன் ஸ்டாலின் அவருக்கு பதில் சொல்ல விரும்பல. அவர் உயரத்திற்கு அவர் சொல்ல முடியாது. அவருடைய உயரத்துக்கு மோடிக்கு பதில் சொல்லலாம், அமித்ஷாவுக்கு கூட எங்க அண்ணன் பதில் சொல்ல முடியாது. எங்கள் ஸ்டாலின் உயரம் அவ்வளவு உயரம். இந்திய துணைக்கண்டத்து அரசியலில் ஒரு மாநில கட்சி தேசிய அரசியலை தீர்மானிக்கும் என்றால் அப்படி தீர்மானித்த ஒரே தலைவன் எங்கள் ஸ்டாலின். இந்தியா கூட்டணிக்கு முகம் தந்தவன் எங்கள் ஸ்டாலின். அதற்கு முதுகெலும்பாக இருந்தவர் திருமாவளவன். இந்தியா கூட்டணி உடையும்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் உடைஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கான். உடையாது. இன்னைக்கும் தாளமுத்து நடராஜன் நினைவிடத்தை புதுப்பித்து திறந்து வைத்துவிட்டு எழும்பூரில் தாளமுத்து நடராஜன் சிலை நிறுவப்படும் என்று அறிவிக்கிற பொழுதே திருமாவளவன் இந்த கோரிக்கையை வைத்தார். அந்த கோரிக்கையை மதித்து தாளமுத்து நடராஜனுக்கு சிலை வைக்கிறேன் என்று அறிவித்தார் என்றால் திருமாவளவன் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பேரன்பை பெற்றுத்தான் அரசியல் செய்கிறார். காங்கிரஸ் கட்சி எங்களை விட்டு போயிடும்னு பார்க்கிறான், போகாது. கம்யூனிஸ்டுகள் விலகுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள், விலகாது. எடப்பாடி பழனிசாமி நம் மகா கூட்டணி அமைப்புங்கிறான். மெகா கூட்டணிங்கிறானா மகா கூட்டணிங்கிறானான்னு தெரியாது. உன்னை நம்புவதற்கு இந்த நாட்டில் எந்த நாயும் தயாராக இல்லை. உன்னை நம்பி யார் வருவா? உன்னை நம்பி வந்தா என்ன ஆகும்? உனக்கு என்ன அரசியல் தெரியும்? நீ இந்த நாட்டில் நம்பிக்கை துரோகி. 1000 இருந்தாலும் சசிகலா தான் உன்னை அந்த ஆட்சியில் உட்கார வச்சவங்க. நீ அவங்களுக்கே துரோகம் செய்யலாமா? நான் ஒரு வீட்டில் சாப்பிட்டா அந்த வீடை நான் மறக்க மாட்டேன், அந்த வீடை நான் விமர்சிக்க மாட்டேன். இன்னைக்கு அயலகத்தணி தலைவர் தம்பி சாதிக் பட்சா எனக்கு காலை உணவு பகல் உணவெல்லாம் அப்படி எங்கிருந்தோ வாங்கி வந்தார். அவர் சாப்பாடு பர்மாருன்னு பார்த்தா திருச்செங்கோட்டிலே குடியிருந்துடலாம் போல இருக்கு. அப்படி ஒரு சாப்பாடு காலையிலையும் மத்தியானம். எனக்கு மறக்க முடியல சாதிக் பட்சாவை. ஆனால் இந்த நாட்டில் நன்றி உணர்ச்சி இல்லாத நீ, சசிகலா தான் உன்னை முதலமைச்சராக்குனா. சிலுவம்பாளையத்தில் பிறந்த நீ உன் ஜாதகத்தில் எழுதியிருக்கா நீ முதலமைச்சராக வேணும்? இல்லையே. உன் ஜாதகத்தை அப்படி இருக்கா? இல்லையே. உன்னை ஏதாவது சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷனில் போய் நில்லு, நீ தான் போர்ட்டர்னு மூட்டையை தூக்கி தலையில் வச்சிருவான். உன்னை யாருக்கு தெரியும்? சசிகலா உன்னை முதலமைச்சராக்குனா, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. நீ என்ன செய்திருக்கணும்? அவங்களை விடுவிப்பதற்கு நீ போராடி இருக்கணும். இல்லைன்னா சிறையில் இருக்கிற அவர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு கர்நாடக அரசோடு பேசி இருக்கணும். நீ என்ன செய்த? நீ அவங்கள கட்சியை விட்டு நீக்கின. நீ அவருடைய அரசியல் இருப்பையே நீ காலி பண்ண. நீ தமிழ்நாட்டில் ஜெயிச்சிருவியா? அறம் என்று ஒன்று இருக்குமானால், நீதி ஒன்று இருக்குமானால், நியாயம் ஒன்று இருக்குமானால் நீ தமிழ்நாட்டில் என்னைக்கும் ஆள முடியாது. 2026 ஆட்சிக்கு வந்தெல்லாம் நினைக்கிறியா? தேர்தல் நடக்கும் பொழுது நீ ஜெயிலில் இருப்ப. எங்கிட்ட திட்டமெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வேட்டை நாய் பாம்பை விரட்டி கொண்டு வருகிறது. பாம்பு பயந்து விட்டது. இந்த வேட்டை நாயின் வாயில் சிக்கி நான் செத்து விடுவேன்னு அழுதது. ஒரு வழிப்போக்கன் வந்து கொண்டிருந்தான். வழிப்போக்கிட்ட சொன்னது,
இந்த வேட்டை நாய் என்னை கொல்ல பார்க்கிறது, எனக்கு அடைக்கலம் தான்னு கேட்டது. நான் உனக்கு எப்படி அடைக்கலம் தர முடியும்? நான் மனுஷன், நீ பாம்பு, உனக்கு எப்படி தான் அடைக்கலம் தர முடியும்? ஒன்றும் இல்லை, குந்தி உட்கார்ந்துக்கோ, உன் ஆசன வாசலின் வழியாக ஏறி நான் உன் வயிற்றில் உட்கார்ந்துக்கிறேன்னு சொல்லிச்சு. அவன் குந்தி உட்கார்ந்தான், அவன் ஆசன வாயின் வழியாக ஏறி வயரில் போய் உட்கார்ந்துக்கிட்டது பாம்பு. வயிற்றில் செட்டில் ஆயிடுச்சு. வேட்டை நாய் போயிடுச்சு. உயிர் பயம் போயாச்சு. இவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இவன் பாம்புகிட்ட சொன்னான், கொஞ்சம் வெளியில் வந்துரு, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் வெளியில் வந்துரு அப்படின்னு நம்ம பாம்புகிட்ட சொல்லி பார்த்தான். பாம்பு சொல்லிச்சு, வெளியில் வரமாட்டேன். ஏன்? இல்லை, இந்த வயிறு எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு, நான் இங்கே இருந்துக்கிறேன் என்று சொன்ன பாம்புக்கும் சசிகலா தயவால் முதலமைச்சர் பதவியை பெற்று அவருக்கு துரோகம் செய்த உனக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? நீ எப்படி ஜெயிப்ப? நீ 10 தடவை தோற்றுருக்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஆளுங்கட்சி இடைத்தேர்தலை சந்தித்தால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். இதுதான் இதுவரைக்கும் நடந்திருக்கு. ஜெயலலிதா அரசியல் ஆரம்பமான பிறகு தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் என்றால் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். ஜெயலலிதா ஃபார்முலா, அழகிரி ஃபார்முலான்னு பல ஃபார்முலா இருக்கு. ஆனால் அண்ணன் ஸ்டாலின் திமுகவுக்கு தலைவரானதற்கு பிறகு 23 சட்டப்பேரவைக்கு இடைத்தேர்தல் வந்த பொழுது 23 சட்டப்பேரவை தொகுதிகளில் 13 தொகுதிகளை அண்ணன் ஸ்டாலின் கைப்பற்றினார் என்றால் தமிழ்நாட்டில் வித்தியாசமான தலைவன் ஸ்டாலின். இப்ப ஈரோடுல இடைத்தேர்தல் 2021 பொது தேர்தலில் 9,000 வாக்கு வித்தியாசத்தில் ஈவேரா திருமகன் வெற்றி பெற்றார். அவர் காலமாகி போனார். கண்ணீரில் நீந்தினார் அண்ணன் EVK இளங்கோவன். புத்திர சோகத்தில் புலம்பினார். அண்ணன் ஸ்டாலின் சொன்னார், உங்கள் மகன் ஆற்றிய பணியை நீங்கள் செய்யுங்கள், களத்துக்கு வாருங்கள். EVK இளங்கோவன் நின்றார். நன்றாக எண்ணுங்கள் வாக்காளர்களே, 9,000 வாக்கு வித்தியாசத்தில் மகன் வெற்றி பெற்றான். அண்ணன் ஸ்டாலின் EVK இளங்கோவனை களத்தில் நிறுத்தி 66,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தார். இப்பொழுது EVK இளங்கோவன் மறைந்து விட்டார். இடைத்தேர்தல் இருக்கிறது. திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் உரசல் என்றார்கள். எங்கள் தலைவர் அண்ணன் ஸ்டாலின் காங்கிரஸ் கட்சியோடு பேசி இந்த ஈரோடு தொகுதியை எங்களுக்கு விட்டு தாருங்கள் என்று கேட்டு இன்றைக்கு எங்கள் வேட்பாளர் சந்திரகுமார் களத்தில் நிற்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 1,25,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஈரோட்டில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அங்கதான் இவன் வந்து பேசுறான். இவனுக்கு என்ன இருக்கு தகுதி? ஏன் எங்களை பேசுற? நீ பெரியாரை ஏன் பேசுற? பெரியார் தேவலோகத்தை கேவலங்களை தெருவில் போட்டு மிதித்தவர். பெரியார் கைரேகை பார்த்து கொண்டிருந்த கரங்களில் எல்லோரோ ஓவியங்களை தீட்டியவர். பெரியார் கடவுள் சிலைகளை இந்த மண்ணில் மயில் கற்களாக மாற்றியவர். பெரியார் தொட்டிலில் கிடந்த பொழுதே பூமி உருண்டையை பற்றி கவலைப்பட்டவர். பெரியார் உலகத்தில் பல சீர்திருத்த சிந்தனையாளர்களின் வரலாற்றை படித்தவன். உங்களிடத்தில் சொல்லுகிறேன், எல்லா சிந்தனையாளர்களும் வாழுகிற காலத்தில் உதைப்பட்டார்கள். ஆனால் உலகத்தில் ஒரே சிந்தனையாளன் பெரியார் மட்டும்தான் தன்னுடைய சிந்தனைகள் நடைமுறைக்கு வருவதை கண்டதற்கு பிறகு மரணத்தை முத்தமிட்ட ஒரே தலைவன் உலகத்தில் பெரியார். நீ பெரியாரை கொச்சைப்படுத்தினால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என்பதை மட்டும் சொல்லி மொழிப்போர் தியாகிகளை வணங்கி இந்த இக்கட்டான காலகட்டத்தில் தரையும் நெடுங்கும் தை மாத குளிர்காலத்தில் இவ்வளவு திரளாக வந்து எளியவன் பேச்சை கேட்ட உங்கள் கால் மலரில் என் கண்மலரை வைத்து விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா, நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்.